குறுக்க புலிகள் கடையில குறுக்க அணில் ஓடுதாடா. அவன் என்ன சொல்றான் பாரு. டேய் இருடா, கேட்டு கைது. என்ன சொல்றான்? சாராயம் குடித்து செத்தால் 10 லட்சம். கூத்தாடிய குடித்து செத்தால் 10, கூத்தாடியை பார்க்க போய் செத்தா 10. அரசு காசு. இங்க அப்படியாடா இருக்கு. பக்கத்துல நின்று பாக்குற வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டான் என் மகன். அது செத்தா பரவாயில்லைப்பா, செத்தா பரவாயில்லை. அதை தாண்டா நானும் சொல்றேன். நீங்க செத்தா பரவாயில்லைன்னு தாண்டா சொல்றேன். உங்களுக்காவாடா இத்தனை பேர் போராடி செத்தம்? உங்களுக்கா? நேர் எதிர் அரசியல் களத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கோம். நீ அவருக்கு போட்டியா இவருக்கு போட்டியா? எங்களுக்கு எந்த போட்டியும் கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான். மற்ற ஒரு போட்டியில எங்களுக்கு எவனும் கிடையாது. நாங்க நிக்கிற களமும் நிலம் வேற. என்னை கூட்டணிக்கு கூப்பிட்டவங்க கிட்ட ஒண்ணுதான் சொன்னேன். உங்க தலைவர் பக்கத்துல என் தலைவர் படத்தை வச்சா இருப்பியலா போயிருவீங்களான்னு. ஒருத்தனும் வரல. எத்தனை பேர் நான் வளர்த்த பிள்ளைகள் என் கண்முன்னே இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள். என் கைகளிலே எவ்வளவு உயிரற்ற உடல்கள், என் கண் முன்னே எவ்வளவு ரத்தம், எத்தனை தாய்மார்கள் தந்தையரின் கண்ணீர் கதறல். இது எல்லாம் என்னை சோர்வடைய வைக்கவில்லை, மாறாக வெளியேற்றிக் கொண்டே இருந்தது என்கிறார். தான் இங்கே காட்டிய காணொளியிலே ஒரு தாய் கதறி வந்து நெஞ்சிலை சாய்கிற போது தலைவனின் முகத்தை நீ பார்த்திருந்தால் அறிவாய். ஒரு வெறி அது ஏறி நிற்பார். அந்த வெறி இந்த மகனுக்குள்ளும் என் முன்னே திறந்து இருக்கிற ஒவ்வொரு மாட தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளும் இருக்குது, இருக்க வேண்டும். நாளைக்கு நீ திசை திருப்ப ஒரு நாள் இவன் மகன் இந்த நிலத்தில் இருந்து பிறந்தா, இந்த நிலத்தில் நான் பிறந்த மண் இருந்து பிறந்தா. நவம்பர் 26, 27 தமிழ் தேசிய அரசு விழாவாக நடக்கும்டா, நடத்தி காட்டும்டா. அன்னைக்கு உங்க சட்ட நாள், உங்க பிறந்த நாள் எல்லாம் எங்க போகுதுன்னு பாக்குறேன்டா, எங்க போகுதுன்னு பாக்குறேன். ஏன் இத்தனை ஆண்டுகள் அந்த நாள்ல பிறந்த நாள் வரல, சட்ட நாள் வரல? ஏன் வரல? எனக்கு தெரியும்டா. ஏன்? பிரபாகரன் மகன் பதறாண்டா, நிமிர்றாண்டா. ஓட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காம 36,50,000 வாக்க வாங்கி 3வது பெரிய அரசியல் கட்சியாக வந்திருக்கான்னா அவன் அல்லடா. இத்தனை மாவீரர்களின் ஆன்மாக்கள் உந்தி தள்ளுதுடா, அவனை தள்ளுது. சோர்ந்துருவானோ, அண்ணன் தளன்றுவானோ, மன உளைச்சலுக்கு ஆளாயிருவானோன்னு நினைக்கிறாள்டா என் தங்கச்சிகள். நாம் மரம் மாநாடு என்றால் சிரிப்பார்கள். அரங்கிற்குள்ளே அலையாத்தி காடுகள் மாநாடு என்பார்கள். நான் மேய்ச்சல் நிலம் மாடு ஆடு என்றால் சிரிப்பார்கள். மறுபடி அரங்குக்குள்ளே ஆடு மாடு வளர்த்தல், வருமானம், அது வந்து செல்வம், கால்நடைகள் பராமரிப்பு எல்லாம் நடத்துவார்கள். காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லடா, எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க. நாதி கிடையாதுடா உனக்கு. உனக்கு ஒரு இளவு மயிலாண்டா இருக்கு. சாதி மதம் கட்டிக்கிட்டு சாடா, வேற என்னடா வச்சிருக்க? என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்க? என்னடா வச்சிருக்க? உனக்கு நாதியற்று போனாய்டா. உனக்கு எவன்டா இருந்தா? எவன் இருக்கான் உனக்காக பேச? எவன் இருக்கான்? எவன் இருக்கா? வீடை இடிக்கிறானா சீமான கூப்பிடு. சிப்காடு தொழிற்சாலை நிலத்தை எடுக்கிறானா சீமான கூப்பிடு. நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளை கூப்பிடு. வெள்ளத்துல மிதக்கிறானா அவனை கூப்பிடு. எல்லா பிரச்சனைக்கும் அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடுங்கிற. ஏன்? இப்பத்தாண்டா உனக்கு தெரியுது, பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் பிள்ளைகள் தான் உங்களுக்கு நாதி. இதனால் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களுக்கு இருக்காதா? ஆசை இருந்திருக்காதா? ஆர்வம் இருந்திருக்காதா?
அவர்களுக்கும் கேளிக்கை விடுதி, படம் பார்க்கிறது, நடிகர் நடிகருக்கு மன்ற வைக்கிறது, இதெல்லாம் இருந்திருக்காதா? எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இருந்திருக்கும். ஆனால் அடிமை. நாம் என்ன நினைக்கிறோம்? எதுக்கு முச்சந்தில கத்துறோம்? எங்களுக்கு இருக்கிற நிலைமை, குடிக்க தண்ணி இல்லை, சுவாசிக்க காற்றில்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, உணவு நஞ்சில்லாத உணவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் எங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு செல்லக்கூடாது என்கிற எண்ணத்தால் என்ன செய்யறோம்? நம்ம இந்த நிலை எங்கள் இன்னொரு தலைமுறைக்கு வரக்கூடாது என்று களத்திலே நிற்கிறோம். அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, தங்கச்சிக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த நிலைமையில நிற்கிறேன். கொடை கொடுத்தவன், பரம்பரையில் வந்தவன், இந்த பொங்கலுக்கு நீ படுவா பாரு, நான் பார்க்க தானே போறேன். 1 கிலோ அரிசிக்கு, 1 கிலோ 1/2 கிலோ சர்க்கரைக்கு, அப்புறம் வேட்டி சேலை, இந்த 3000 சொல்லிருக்காங்க. தேர்தல் நெருங்கினாலும் 5000 வரைக்கும் போகும். அது போகும். அடுத்த தடவை இருக்க டாஸ்மார்க்கு உடனே போகும். அது அப்புறம் புரியுதா? அத நம்மை போல எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம தனித்து நின்று வெல்ல முடியும். திமுறாணி இருக்கணுமாடா, அப்ப நேர்மையாளனா இருக்கணும். நேர்மையாளனா இருக்கணுமா, தனியா தான் இருக்கணும். திடீர்னு ஒருத்தன் ஊழலை ஒழிப்பேன்பா, அப்ப நீ என்ன நினைக்கணும்? அதுதான்டா உங்களை ஒழிக்க பாடுபடுறோம்னு சொல்லணும். ஏன்னா இவங்களை ஒழிச்சாதான் ஒழிக்க முடியும். அவங்க எது சாத்தியமோ அதை பேசணும்பாங்க. நாம என்ன சொல்லுவோம்? அசாத்தியமான ஒன்றை கனவு காண்போம். சாத்தியம் இல்லை என்று சொல்பவரை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் சாதனை. அதை சாதித்து காட்டுவதற்கு பெயர்தான் புரட்சி. நீ அப்படியே முன்னாடி நிக்கிற என்னை பாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா நல்லா இருக்கு. இந்த இடத்துல இவ்வளவு பேரோட வந்து நிப்பேன்னு யாராவது நினைச்சது உண்டான்னு மட்டும் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் ஒரு தங்கையும் தம்பியும் மாற்று கட்சியில் இருக்கிற 5000 வீரர்களுக்கு சமம். பதறு எவ்வளவு உயரமா இருந்தாலும் அது பதறு தான். எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பதறு தான். நெல்மணி 1 தனியா இருந்தாலும் நெல்மணி தான். அதனால என்ன தலைவன் இல்ல, தன் நிகர் இல்லாத தலைவன். உலக வரலாற்றிலே அவனுக்கு இணையானவன் எவனும் இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? அந்த திமிர் உனக்கு வரணும். யாரா அவர் லீடர் யாரு தெரியுமா உனக்கு? 30 வருஷம் என்டர்டெயின் பண்ணவன்ல, பொழுதுபோக்கு களத்துல, பொழுதுபோக்கு தளத்துல ஆண்டம் பாண்டவன்ல, போர்க்களத்திலே முழக்கமிட்டவன், இனத்திற்காக படையை சிதறவிட்டவன் அவன். எந்த அரசியல் வலிமையற்ற, அதிகார வலிமையற்ற அடிமை மக்களாக வைத்திருப்பவன் நம்முடைய வாக்கை பெற்று வலிமையை பெற்று அரசியல் அதிகாரத்துக்கு வந்தவன். அப்ப நாம் தூக்க வேண்டியது துவக்கல்ல, மதிப்பு மிக்க வாக்கு என்பதை என் தம்பி தங்கைகள் மறந்துவிடக் கூடாது. சோர்வு வரும், தற்சோர்வு வரும். இது எப்படி கடந்து போறது? சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் இருக்கும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாண்டம் தகுதியால் வென்று விடுங்கிறான். எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி பாடுறான்? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாண்டம் தகுதியால் வென்று விடல். இந்த மாதிரி உன்னுடைய பெருமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்டு. பொறுமை என்ற மரத்தின் வேர் மிக கசப்பாக இருக்கும், அதன் கனி மிக தித்திப்பாக இருக்கும் தலைவர். இதே தலைவனுக்கு எல்லாரும் நின்று வரிசையில் நின்று வணக்கம் செலுத்துற சலிட்டு அடிக்கிற காலத்தை நான் உருவாமிக்காம விட்டு போயிடுவேன். நீ ரொம்ப நாள் இல்லை, 4-5 மாசம் தான் இருக்கு. நம்பிக்கையோட இரு, நம்பிக்கையோடு வெறி கொண்டு வேலை செய். மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், நம்ம அண்ணன் பழனி பாபா சொன்னதை மனசுல வச்சுக்க. என்னரும் உடன் பிறந்தானே, நீ இனப்பற்று மொழிப்பற்று கொள்ளாதே, இனவெறி கொள்.
இது இன்னொரு இனத்தை தாக்கி அழிக்கல்ல, அழிந்து கொண்டு இருக்கிற ஒரு இனத்தை தற்காக்க இறைவன் நமக்கு கற்பிக்கிறான். நல்லவர்களோட தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி உண்டு, நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி உண்டு. ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிறது. அந்த அடர்த்தியான நம்பிக்கையுடன் நில்லுங்கள், நாம் வெல்லுவோம். வேணா திரும்பி பார், 2016 நீ இருந்ததை யோசிச்சுப்பார். 4.5 லட்சம் ஓட்டு 40 லட்சம் ஓட்டா வளரும் நீ என்னைக்காவது நினைச்சியா? எவனாவது ஒரு கருத்தாளன், ஒரு கட்டுரையாளன் எவனாவது உட்கார்ந்து இல்ல நாம் தமிழர் கட்சி வளரும் என்று சொன்னானா? மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான், மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான், தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான், கடலம்மா மாநாடு கேலி பண்ணுகிறான், மலைக்கும் ஆறுக்கும் மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிர்வும் உனக்கு வரணும். நாம் செய்கிற அரசியலை தொட அவனுக்கு இன்னும் 600 ஆண்டுகளானால் வரமாட்டான். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அவனுக்கு கேள்வி வச்சான் தெரியும், விமர்சிக்க வச்சான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும். அதான் நம்ம வேலை. உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. விமர்சனமும் ஒருவித பாராட்டுதான். ஏன்? எவனே ஒருவனை நீ பொறாமப்படைச்சிருக்க, எவன் உன்னை அதிகமா பேசுறானோ விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமா பயப்படுறான். அவதூறு அரசியல், விமர்சன அரசியலுக்கு போகாதே, ஆக்கப்பூர்வமான அறிவார்ந்த அரசியலுக்கு வா. வா, திராவிடம் ஒழிகல்ல விட்டு தமிழ் தேசியம் வளர்க வெல்க. வா, இந்தி ஒழிகல்ல தமிழ் வளர்க வாழ்க வெல்க. அதான். ஏன்னா முடிச்சான். உனக்கு என்ன வச்சிருக்கான்? உன் தாய்மொழி இல்லை, செத்து போனது, ஒத்துக்க. நீனும் நானும் தமிழர்கள் இல்லை, தமிழர்கள், ஒத்துக்க. இமயவரை இருந்த நீ குறுக்கிட்டு போயிடும் நினைக்கிறேன். நீ என்ன வேணாலும் போ, எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பாடு. நான் வரும்போது என்னை தனியா விட்டுருக்கியா? ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா, ஐயா கருணாநிதி 2 பேர் தான். நான் வரும்போது அவர் இருந்துட்டாப்ல, மக்கள் நல கூட்டணி. திருப்பி வந்த 19 எங்க அண்ணன் வந்து கமல் நின்றாப்ல. என்னை சப்ஸ்டியூட்டா வச்சிருக்கான். நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான், போட்டியிலே சேர்க்கல. இப்போ 21 வந்து எங்க அண்ணன் கமல் தலைமையில் ஒரு கூட்டணி, ஐயா டிடிவி தலைமையில் ஒரு கூட்டணி. இங்க 4 கடையில் நான் 5வது ஆளா சப்ஸ்டியூட்டா நிற்கிறேன். அங்கதான்டா நம்ம 3வது பெரிய கட்சியா வந்தோம். அதுக்கப்புறம் கூட்டணி பிரதம வேட்பாளரே நம்மகிட்ட இல்லை. இங்க ஐயாட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி, ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி, தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி. 4வதா நம்ம. இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்தியாவை ஆள்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்லை, கிரவுண்டுகளே நம்ம இல்லை, திடல்ல இல்லை. அது வேற நின்று சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு பைக்கை கொடுத்தான். இந்த மைக்கும் இல்லை. அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு, தலைவார சீப்பு மாதிரி இருக்குது. பெட்டியிலே நம்ம சின்னல 3வது 4வது பெட்டியில் இருக்கு. அதுல தேடுறாண்டா தன்மானமிக்க தமிழ் மக்கள். அதுல தேடுறாங்க. எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னம்? எங்கடா மைக்? எங்கடா? எத்தனாவது பெட்டியில்? எத்தனாவது? ₹1 ஓட்டு கொடுக்கலடா. வேட்பாளர் நிறுத்துற எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுடா. நான் நிறுத்துறேன் அந்த தெருவிலேயே 4 பேருக்கு தெரியுமான்னு தெரியாதுடா. தேடி போட்டாண்டா 36,50,000 வாக்க போட்டு. என்னென்ன இடையூறு? என் மைக்கு பக்கத்துல இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான், அதை சீமானுக்கு போடுறோம்னு நினைச்சு போட்டான். அதுல 1 லட்சம் ஓட்டு போச்சு. இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி. அதான் புரட்சி. இந்தியாவை யார் ஆள்றதில்ல? இத்தனை லட்சம் பேர் இந்த மகன் தேடி இருக்கான்னா தமிழ்நாட்டை யார் ஆள்றதில்ல? அதனால நம்பிக்கையோடு போ. சோறு வருதா? தலைவர் படத்தை வச்சுக்க, மாவீரர் படத்தை வச்சுக்க. ஒரு 3 வாட்டிடா நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க மந்திரம் மாதிரி பிரபாகரன் வாழ்க,
பிரபாகரன் வீரம் வாழ்வு போ, ஒரு 10 தடவை சொல்ற. நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படி அப்படி விழுற போட. ரொம்ப உடச்சோருவாங்க 1/2 கிலோ மாட்டுக்கறி ஆக்கிட்டா ஜிம்முக்கு போட போட. கேள்வி பேசிட்டு தான் இருப்பான், பேசிட்டு தான் இருப்பான். இன்னும் 1.5 மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதுல பேசணும்னா அதே இதோட பேசுறேன்னா காரணம் யாரா? காரணம் யாரு? காரணம் யாரு? அடா போடா, ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுறா. என்ன எங்க தலைவர் வந்து முதல்ல சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. நான் அப்போல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது ப்ரெஷர் ஏற்றம், அது இதுன்னு ஊறுகாய் எனக்கு வேணாம். அவர் பக்கத்தில் எங்கள் அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்போ சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மானம் இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க வைங்க நான் சாப்பிடுறேன். ஆமா சாப்பிடு, போடு, அஞ்சாது, பயப்படாத. கரையே கடலே கடந்துட்டான், கரை தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிய மக்கள் பிரச்சனைனா தேடுறானா உன்னை என்னை தான் தேடுவான். யாராவது தேடுறானா? இன்னைக்கு கரூர்ல கோயில் நடத்த ஆக்குறாங்கன்னா அந்த மனு கொடுக்கணும், தம்பியை வர சொல்ல ஒரு தடவை. பரந்தூர்ல விமானம் தம்பியை வர சொல்ல ஒரு தடவை. ஏன் ஏன் ஒரே ஒரு காவல் தெய்வம் தான்டா இருந்தது இந்த இனத்துக்கு. அது என் தலைவன் பிரபாகரன் ஒரு இனக்காவலன் இருந்தான். காட்டுக்குள்ள ஒரு வனக்காவலன் இருந்தான் நம்ம ஐயா வீரப்பன். இன்னைக்கு அவன் பிள்ளைய நம்ம தாண்டா இருக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு. எவனும் நாதி கிடையாது, எவனும் கிடையாது, வரமாட்டான். அற்ப தோல்விக்கு பயந்துருவான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவன் மேல 260 வழக்கு போட்டிருக்க ஒரு தலைவனை சொல்றான். யாருக்காவது சொல்லு. என்னடா நகையை கொள்ளையடிச்சனா, இல்ல சொத்தை யாருக்கு அபகரிச்சனா, இல்ல ஊழல் ஒண்ணு இல்ல, பேசணும் தான் பேசியிருக்கேன். அப்ப என்ன பேசிருக்கேன்? கொள்ள பேசியிருக்கேன். அவன் தரமாட்டான். கடவுச்சிட்ட குடுன்னு நீதிமன்றம் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுத்தா போயிடுவான். எதனால? இங்க பேசலாம், அங்க பேசிடுவான், எங்க பேசிடுவான், லண்டன்ல பேசிடுவான், பிரான்ஸ் ஜெர்மனியில பேசிடுவான், அங்கதான் எல்லாரும் ஓடிடுவான். குணா என்ன ஆகும்? கட்டுப்படுத்த முடியும். நான் ஏன் வரமாட்டேன்? ஒரு நாள் நீயே கூப்பிடுவேன், அவரை வர சொல்லுங்க, சிறப்பு அழைப்பாளர் அவர். அதனால இங்க பாரு, என் தலைவன் நீர் ஓட்டம் இருக்குல்ல நதியில, அதோட நீங்கி போனவன்ல, எதிர்நீச்சல் போட்டவன். அவன் பிள்ளைகள் நாங்களும் தொடர்ச்சியா எதிர்நீச்சல். தடையில்லாத படைக்கு வலிமை இல்லை, அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது. அது மாதிரி இந்த இடையூறுகள் பிடல் கஷ்ட சுரம்பர். நீ நடந்து போற பாதையில் உனக்கு ஒரு இடையூறுலையா திரும்பி வா. அது ஓம் பாதையில வேற எவனோ போன பாதையில் தான். இப்ப நம்ம போற பாதையில எண்ணற்ற இடையூறுகள் இருக்கின்றால் அண்ணன் சொன்னதான் நாம பாதை சரியானது, பயணம் தெளிவானது, நோக்கம் புனிதமானது, உன்னதமானது, லட்சியம் வலிமையானது, உயர்ந்தது, உழைப்பு உண்மையானது, உண்மையின் நேர்மையாக நம் மக்களுக்கு நின்று உழைக்கிறோம். அதனால் வெற்றி உறுதியானது.